Hello students, welcome to GA Maths, Chapter 12, Introduction to Probability Theory, Exercise 12.2. Third question, a die is thrown twice. Let A be the event. First die shows 5. Okay. ஒரு டையை வந்து 2 டைம்ஸ் நம்ம த்ரோ பண்ணுறோம். அதில் வந்து ஏங்கிற ஈவெண்ட் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா the first die, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம த்ரோ பண்ணும்போது it shows 5 and B be the event. The second time நம்ம த்ரோ பண்ணும்போது it shows 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, find P of A union B. ஓகே, P of A union Bக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். P of A plus P of B இன்டர்செக்ஷன் இருந்துச்சுன்னா மைனஸ் P of A intersection B. ஓகே, இப்போ முதல்ல வந்து 2 டைஸ் டை இஸ் த்ரோன் ட்வைஸ்னா என்ன அர்த்தம்? 2 டைம்ஸ் நம்ம த்ரோ பண்ணுறதுனால இந்த மாதிரி வரும். சாம்பிள் ஸ்பேஸ் 2 டைஸ்க்கு எப்படி வருமோ அதே மாதிரி வரும். ஸோ எல்லாத்தையும் எழுத முடியாது. ஸோ நான் லிமிட்டடாக எழுதியிருக்கேன். 1112லேருந்து 16 வரைக்கும், 2122லேருந்து 26 வரைக்கும், சிமிலர்லி 631415161 61லேருந்து 66 வரைக்கும். ஓகே, ஸோ ஆக மொத்தம் உங்களுக்கு தெரியும் n of s is equal to 6 into 6, okay, equal to 36. Right. Let A be the event. First die shows 5. Okay. ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டையில் வந்து 5 இருக்கணும். ரைட். அப்போது இந்த வந்து ஃபஸ்ட் நம்பர்ஸில் 5 எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதாவது இந்த 51, 52, 53 அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இங்கே செட்டு ஏல எடுத்துக்க போகிறோம். ஈவெண்ட் ஏல. அப்போ தட் இஸ் 51, 52, 53, 54, 55 and 56. ஸோ ஆல்டுகெதர் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. அப்போ n of A is equal to P of A நம்ம போட்டுக்கலாம். n of A is equal to 6. P of A is equal to n of A by n of S. So this is equal to 6 by 36. ஓகே, இது அப்படியே வச்சுக்கோங்க கேன்சல் பண்ணாமல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து Bன்ற ஈவெண்ட் என்னன்றது நம்ம எழுதிக்கலாம். லெட் B be the event. Second die shows 5. ஸோ இந்த பீன்ற செட் எப்படி வரும் அப்படின்னா செகண்ட் டையில் வந்து 5 வர மாதிரியானதாக எடுத்து எழுதணும். செகண்ட் டைனா இங்கேருந்து 1, 5, 2, 5, 3, 5 அந்த மாதிரி வரும். இங்கே வந்து 6, 5ன்னு வரும். இது எல்லாமே இந்த 6 எலிமெண்ட்ஸும் நமக்கு வரும். ரைட். ஸோ அதை நம்ம எழுதியிருக்கோம் வரிசையாக. ஸோ திஸ் n of B is equal to நமக்கு வந்து இங்கேயும் வந்து 6 நம்பர்ஸ் இருக்குது. அண்ட் P of B is equal to n of B by n of S equal to, again it's equal to 6 by 36. ஓகே, இப்போ இன்டர்செக்ஷன் இருக்கான்னு பார்க்கலாம். A intersection B ரெண்டுக்கும் காமனாக ஏதாவது எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை எடுத்து எழுதிக்க வேண்டியது. என்ன இருக்குது? 5, 5 இருக்குது. ரெண்டுலேயுமே 5, 5 இருக்குது. ரைட். ஸோ A intersection B is equal to 5, 5ன்றதை எழுதிக்கங்க. அண்ட் 5, 5. ஸோ n of A intersection B is equal to ஒரே ஒரு எலிமெண்ட் தான் 5, 5ங்கிறது. Therefore, P of A intersection B is equal to n of A intersection B divided by n of S formula. So, n of A intersection B is 1, n of S is 36. இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா P of A union B தான் கேட்டிருக்காங்க. P of A union B is equal to இங்கே வந்து Aயும் Bயும் நாட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்செக்ஷன் இருக்கிறனால ஸோ ஃபார்முலாவில் P of A plus P of B minus P of A intersection Bயும் வரும் ஃபார்முலாவில். ஓகே, மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ்னா இது வராது. இப்போ 3 வேல்யூஸையும் நம்ம போட்டுடலாம். 6 by 36 plus 6 by 36 minus 1 by 36. எப்போவுமே வந்து ப்ராபிலிட்டியில் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் ஈஸியாக இருக்கணும்னா இப்போ 6 by 36னால் இதை கேன்சல் பண்ணாதீங்க. 1 by 6ன்னு போடாதீங்க. அப்படியே வச்சுக்கோங்க. காமன் டினாமினேட்டராக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கும்போது அப்படியே அதை எல்சிஎம்மாக போட்டுடலாம். டினாமினேட்டரில் இருக்கிறத நீங்கள் ஒன்னொன்னையும் கேன்சல் பண்ணிங்கன்னா ஒன்னொன்னுலேயும் ஒரு இது வரும். அண்டு திருப்பி எல்சிஎம் எடுக்கும்போது டிஃபிகல்ட்டிஸ் வரும். ஸோ இப்படியே வச்சுக்கோங்க. ஃபைனலாக கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு நியூமரேட்டர்ஸை மட்டும் ஆட் பண்ணால் போதும். 6 plus 6 minus 1 that is equal to 11 by 36. அவ்வளோதான். This is the answer. Therefore, P of A union B is equal to 11 by 36. Question number 4. The probability of an event A occurring is 0.5. அதாவது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா
P of A கொடுத்திருக்காங்க. ஓகே, given P of A is equal to எழுதிக்கலாம். P of A is equal to 0.5 கொடுத்திருக்காங்க. And B occurring 0.3 கொடுத்திருக்காங்க. So P of B is equal to 0.3. Okay. And வேற என்ன கொடுத்திருக்காங்க? If A and B are mutually exclusive events ன்னு கொடுத்திருக்காங்க. Given A and B are mutually exclusive. Therefore, what can you say about A intersection B, P of A intersection B? For mutually exclusive events, P of A intersection B is equal to 0, right? So, இப்போ நம்ம 3 subdivisions answer பண்ணலாம். First one, P of A union B equal to A and B are mutually exclusive events ங்கறனால P of A union B is equal to P of A plus P of B மட்டும்தான் வரும். இந்த P of A intersection B 0 ஆயிரும். ஸோ இது ரெண்டையும் நம்ம போட்டால் போதும். ரெண்டுக்கும் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. 0.5 plus 0.3 is equal to 0.8. ஓகே, and second subdivision P of A intersection B bar ன்னு கொடுத்துருக்காங்க. P of A intersection B bar. Okay, so this is equal to இதுக்கு ஃபார்முலா என்னன்னா A intersection B bar இருக்குல்ல, அந்த பார் எல்லாம் எது இருக்கோ அதை வந்து முதல்ல எழுதிக்கங்க. P of A minus P of A intersection B, இதுதான் ஃபார்முலா. A intersection B. Okay, so this is equal to P of A என்ன 0.5. P of A intersection B என்ன 0. So the answer is 0.5. Okay, third subdivision P of A bar intersection B. Okay, இங்க வந்து பார் இல்லாம இருக்கிறது எது? B. Okay, அதனால அதை வந்து முதல்ல போட்டுக்கங்க. P of B minus P of A intersection B. Okay, எதுக்கு வந்து பார் இல்லையோ அது வந்து ஃபர்ஸ்ட் வரும். மைனஸ் P of A intersection B வரும். P of B என்ன 0.3. P of A intersection B 0. So the answer is 0.3. Okay. Fifth question, a town has 2 fire engines operating independently அப்படின்னு கொடுத்திருக்காங்க. The probability that a fire engine is available, 2 fire engines இருக்கு, and the probability that a fire engine is available na 1 when needed is 0.96 ன்னு கொடுத்துட்டாங்க. First subdivision, what is the probability that a fire engine, one of the fire engines is available when needed? Second subdivision, what is the probability that neither is available? எது ரெண்டுமே available இல்லாம இருக்கிறதுக்கு probability என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, so first வந்து நம்ம என்ன கொடுத்திருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். probability that a fire engine is available when needed ன்றது 0.96 ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த a fire engine ங்கிறது வந்து it may denote one of the fire engines, right? ரெண்டுல ஒரு ஃபயர் என்ஜினை இது வந்து டினோட் பண்ணலாம். அதனால நம்ம வந்துட்டு இதை வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னை A, செகண்ட் ஒன்னை B நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து P of A, the probability of that the first fire engine is available, one of the fire engines A is availableங்கிறத நம்ம P of A ன்னு வச்சுக்கிட்டோம்னா 0.96 ன்னு வச்சுக்கலாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் P of B அதுவும் வந்து அதர் ஃபயர் என்ஜின். ஸோ அது அவைலபிளாக இருக்கிறதுக்கும் ப்ராபிலிட்டி 0.96 தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராபிலிட்டி தட் அ ஃபயர் என்ஜின் இஸ் அவைலபிள் வென் நீடட் ஈக்குவல் டு P of A எழுதிக்கலாம். ஈக்குவல் டு என்னன்னா P of A யூனியன் B. ஓகே, இதுதான் வந்து நமக்கு, ஏன்னா யூனியன்கிறது ஆர் அப்படிங்கிறது அர்த்தம். either the first fire engine is available or the second fire engine is available when needed. அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். So this is equal to formula என்ன? P of A union B க்கு P of A plus P of B minus P of A intersection B. Okay, இங்க வந்து A யும் B யும் independent events. Independent events na enna appadina, if A and B are independent events, then they will satisfy this one, the P of A intersection B. The intersection will be equal to P of A into P of B, independent events ah irukumbodhu. And ipriyum sollalam converse ah vandu P of A intersection B equal to P of A into P of B na, then A and B are independent events nu sollila. So inge enna pannidalana, nama vandu P of this is equal to P of A plus P of B again minus P of A intersection B எப்படி எழுதலாம்? independent eventsங்கறனால P of A into P of B. okay,
So this is the reason வேணா எழுதிக்கங்க சைடில், since A and B are independent events. இப்போ வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். எல்லாமே நமக்கு 0.96 தான். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0.96. P of A வந்து 0.96 ப்ளஸ் அகெயின் ஒரு 0.96 மைனஸ் P of A வந்து 0.96 தான் இன்ட்டு இங்கே வந்து ப்ராடக்ட் அங்கே ஆட் பண்ணுறோம், இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா திஸ் வில் பி 1.92 வரும். அண்ட் அது ரெண்டையும் ப்ராடக்ட் போட்டிங்கன்னா 0.9216 வரும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது த ஆன்சர் வில் பி 0.9984. ஓகே, திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இங்கே இந்த இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, இந்த ஏ அண்ட் பிஏ வந்து இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு மீனிங் என்னென்னா, அதாவது ஒரு ஈவெண்ட் அக்கர் ஆகிறதுக்குரிய ப்ராபபிலிட்டி இட் வில் நாட் அஃபெக்ட் த occurrence of the other event, right? இப்போ ஏயும் பியும் இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோன்னா occurrence of this event A will not affect the occurrence of the event B. ஓகே, இதை தான் நம்ம இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். Second subdivision, probability that neither of the fire engines is available. ஏயும் அவைலபிள் இல்லை, பியும் அவைலபிள் இல்லை அப்படின்னா A is not available na அதுக்கு வந்து P of A barன்னு சொல்லிடலாம். and other one should not be available, அதனால இங்கே and A is not available and B is not availableங்கிறனால இதை வந்து A bar intersection B bar அப்படின்னு போட்டுடலாம். ரைட், இதுக்கு என்ன அர்த்தம், fire engine A is not available and fire engine B is also not available. ஸோ P of A bar intersection B barங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஃபார்முலா இருக்குது நமக்கு. இதை வந்து P of A union B the whole barன்னு எழுதிக்கலாம். ஓகே, அண்ட் this one is equal P of A, இது வந்து என்னென்னா டே மார்கன்ஸ் லாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் P of அந்த ஃபார்முலா படிச்சிருக்கோம்ல, P of A bar is equal to 1 minus P of Aன்னு படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ P of A union B whole bar equal to 1 minus P of A union B. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் அங்கே நம்ம P of A union B ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் 0.9984ன்னு போட்டிருக்கோம். ஸோ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா த ஆன்சர் வில் பி 0.6 என்ன வரும்னா 0016ன்னு வரும். ஓகே, திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த செகண்ட் சப்டிவிஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா கோ த்ரூ பண்ணி நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் வீல் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.